சாதாரண கார்லாம் கொண்டு போவாங்க. பெரிய கார் போனா கண்டிப்பா தேடுவாங்க. கூட்டம் வந்துரும், சுத்தும்ன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ற சாதாரண கார்லாம் அப்படி போய் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அப்பதான் சந்தேகம் வராது. ஆமா. அது இல்லாம நீங்க இப்போ ஒண்ணு சொன்னீங்கல்ல, டே டைம்ல ஒண்ணு எடுத்தாங்க, நைட் டைம்ல. இத நக்கீரனே சொன்னாரு. டே டைம்ல இதே கூட்டம் வந்து டே டைம்ல எடுக்கணும். இதே கூட்டம் நைட் வரைக்கும் இருக்கணும்ன்றதுக்காக எடுத்தாங்க. ஆமா. நாமக்கல்லும் எடுத்தாங்கன்னு நக்கீரனும் சொல்லியிருக்காரு. ஒரு வீடியோல சொன்னாரு. ப்ரோ அதே மாதிரி அந்த இன்னொருத்தரும் வண்டி வந்து அங்க கரூர்ல போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நியூஸ் சொன்னாங்களே, ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வந்து விஜய் வெளியே வந்து கையவும் காமிக்கல, அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல, பஸ்ஸுக்குள்ள ஓடி உள்ள போயிட்டாரு அப்படின்னு. அவர் உள்ள ஆள் இல்லாம அவர் தனியா உள்ள போய் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்ப? மக்களும் அதான சொன்னாங்க. ஆமா. இவரு வரும்போதே கைய காமிச்சதுன்னா நாங்கெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி இருப்போம். இல்ல, அது இவரு லைட் script. ஆஃப் பண்ணிட்டு வெளியே வரலன்ட்டு. அது ஸ்கிரிப்ட் ஆமா. எப்படின்னா, கூட்டத்துல இருந்து திடீர்னு ஒரு ஹீரோ வெளியே வந்தா எப்படி மக்கள் ஆரவாரம் பண்றாங்களோ, அது ஷூட் பண்ணணும்ல, அதை கேப்சர் பண்ணணும்ல, அதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க. வினோத்துக்கு தான் வெளிச்சம். ஐயா வினோத் ஐயா, என்னைக்காவது வாழ்த்துறோம் ஐயா. ஜிப்சி ப்ரோ, இதுல முக்கியமா ஒரு குறிப்பு என்னன்னா, கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அது இல்லாம நக்கீரன் ஒரு விஷயம் கேக்குதா ப்ரோ? கேக்குது. மூச்சு கூட தான் கேக்குது, பேசுறது கேட்கல. சரி ஜிப்சி, இப்படி ஏன் இருக்க முடியாது? சும்மா நம்ம பேசிப்போம். ஏர்போர்ட்ல இருந்து அங்கேருந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து இவங்க வந்தாங்க. ஆமா, ஏர்போர்ட்ல இருந்து வண்டியில கார்ல ஏறினானா பஸ்ல ஏறினானா? கார்ல தான் ப்ரோ. பஸ்ல தானே ஏறினா? இல்ல அதாவது கரூர்ல இருந்து யாரு திருச்சிக்கு போனது கேக்குறீங்களா, இல்ல திருச்சியில சென்னை போனதுங்களா? கவனமா யோசிச்சு சொல்லுங்க, அசம்ஷன்ல பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்றேன், அசம்ஷன்லாம் சொல்லாதீங்க. தெரியலன்னா தெரியலன்னு விட்டுருங்க. ஏர்போர்ட்ல கூட்டம் எகிர்னுச்சு, ஞாபகம் இருக்கா? கூட்டத்தை முன்னாடியே பிளான் பண்ணி கூட்டம் கூட்டினானுங்க, ஞாபகம் இருக்கா? கரூர்ல முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் திருச்சிக்கு உள்ள வந்துட்டு வரும்போது பேரிகேட்லாம் மோத விட்டு பேரிகேட்லாம் சாஞ்சு ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் பண்ணானுங்க. ஒரு பதட்டம் இல்லையா உருவாக்கணும். மறுபடியும் அதே மாதிரி ஏர்போர்ட்ல மறுபடியும் உள்ள வரும்போது காவல்துறை ரொம்ப கெடுபிடி பண்ணதுக்கு அப்புறம் இவனுங்க என்ன பண்ணானுங்க? நான் கேக்குறது, விஜய் கருப்பு கலர் கார்ல ஏறினானா இல்ல அந்த பொன வண்டியில ஏறினானா? நீங்க கேக்குறது அந்த காலையில தானே ப்ரோ கேக்குறீங்க? ஆக்சுவலா காலையில ஏர்போர்ட்ல இருந்து ஏறி ஒரு வண்டி சாதாரண ஒரு கேள்விய ஏன் எனக்கு கஷ்டமா மாத்தி? இல்ல ப்ரோ, பஸ்ல தான் வந்தோம். இல்லப்பா, பஸ் இங்க ஏரியாக்குலாம் வந்திருப்போம். அங்க ஏர்போர்ட்ல இருந்து பஸ்ல ஏறல. அதுதான் நான் கேக்குறேன். கார்ல தான் ஏறணும். கார்ல தான். தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஏன் போட்டு குழப்பிக்கிட்டு? நான் அதுதான் கேட்குறேன். சரி, இப்போ காரில் ஏறினா ஜிப்சி அந்த அன்னைக்கு இருக்கிற அந்த நியூஸ் 24 தமிழ் இல்லை புதிய தலைமுறை இல்லை இதில் எங்கேயாச்சும் ஃபூட்டேஜ் இருக்கான் பாருங்க. அவன் கார்லேருந்து, ஏன்னா இப்போ நடுவில் இந்த வேலூருக்கு போகும்போது கார்லேருந்து இறங்கி ஜெகதீஷை தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டு இவன் முன்னாடி போய் மாற உட்காந்தான், ஞாபகம் இருக்கா? சரி, ஜெகதீஷை தூக்கி முன்னாடி போட்டு அந்த மாதிரி நடுவில் எங்கேயாச்சும் அவன் மாறினானா? நம்ம திருப்பி போயிட்டு ரீவாட்ச் பண்ணனும் ஃபுல்லா. அன்னைக்கு லைவ் பார்க்கல. போலீஸ் வேலையெல்லாம் நாம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா ஃபுல் வீடியோ லைவ் போட்டு வச்சிருப்பானுங்க, அதை எடுத்தவனா பிடிச்சிடலாம். ஆக்சுவலா கரூர் மேட்டர்ல அன்னைக்கு நடந்த தமிழக வெற்றி கழகம் யூடியூப் சேனல் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டானா வச்சிருக்கானுங்களா? இதை மட்டும் எடுங்க டக்குன்னு எடுங்க. யூடியூப் சேனல்ல எடிட் பண்ணலாம். ஆக்சுவலா எடிட் பண்ண முடியாது. லைவ் டெலிகாஸ்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி 1 மணி நேரம்னா எடிட் பண்ணுவீங்க, 2 மணி நேரம் எடிட் பண்ணுவீங்க, 6 மணி நேரத்தை எப்படி எடிட் பண்ணுவீங்க ஜிப்சி? ஓகே தான், பட் நம்மளுக்கு தேவையில்லை. எங்கேயாவது முக்கியமான இடத்த வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஆக்சுவலா அது பண்ணலாம், அது ஓகே. ஆனா எனக்கு கொஞ்சம் கிராஸ் கொஸ்டின் பார்ப்போம். எதுக்குன்னா இவன் ஏர்போர்ட்ல ஏறி நடுவுல எங்கேயாச்சும் எப்படி இருந்தாலும் அந்த வண்டிக்குள்ள உட்காந்தான் இல்லையா ஜிப்சி? இல்ல உண்மைதான். நாளைக்கு காலைல ஒரு வாட்டி ஃபுல்லா ஓட்டி பார்த்துடலாம். இதுதான் வேலை. அவன் எங்கேயாச்சும் இடம் மாறுறான்னு பாருங்களேன். கார்ல இருந்து இறங்கி பஸ்ல எந்த ஊர்ல எந்த இடத்துல மாறினான்னு மட்டும் நீங்க பாத்துருங்க. எனக்கு அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா இப்ப நக்கீரன் சொல்ற தியரி ஃபேக்ட் ஆகி வந்துடும். ரெண்டாவது, ஜிப்சி ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாப்புல, நியூஸ் 24 தமிழ்
ஒருத்தங்கிட்ட பார்த்திபன் அந்த சேலம் மாவட்ட தலைவர் வந்தானே அந்த இடத்துல பேசிட்டு இருந்து புசியானந்தன் அந்த பக்கம் முன்னாடி நின்று போன் பேசிட்டு இருந்தான் கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. வண்டி எங்க இருந்தது? இல்ல இவங்க 2 பேரும் வெளில நிக்கிறாங்கன்னா அப்ப இதை விட வேற யாரோ ஒருத்தர் தான் உள்ள நம்ம இருக்காங்க. அன்னைக்கு என்ன பேசணும் ஜிப்சி? வண்டிக்குள்ள விஜய் இருக்கிறான்னு நினைச்சு நம்ம அன்னைக்கு பேசணும் ஸ்பேஸ்ல, ஆனா கரெக்டா? விஜய் உள்ள இல்ல. அதான் ட்விஸ்ட். அதான் மேட்ரு. அப்ப உள்ள இருந்தது யாரு? ரெண்டாவது ஜிப்சி ஆதவர்ஜனா பேட்டி ஞாபகம் இருக்கா? நாங்க வெளியில இருந்தோம், அவுட்டர்ல இருந்தோம். ஆமா 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 ஆமா. சார் என்ன சொன்னாரு? நாங்க கரூர் பார்டர்ல நின்னோம், போலீஸோட பர்மிஷனுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சொன்னானா? ஆமா 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 ஆமா. பார்டர்ல அப்ப நின்னதுனாலதான் புடிச்சு வச்சு கேட்டிருக்கிறானுங்க, கரெக்டா? எல்லா திருடனும் தப்பு பண்ணும்போது ஏதாவது ஒரு இது பார்டர்ல இவனுங்க நிக்கல ஜிப்சி. மேட்டர் கவனிச்சுக்கோங்க. எங்க யாரை சேஃப்டி பண்றதுக்கு பிளான் நடந்திருக்கு ஜிப்சி. ஆமா ஆமா. அந்த இந்த தெரியாத ஆளுங்க உள்ள இருந்த ஆளுங்களையும் அப்புறம் இந்த ஷூட்டிங் இந்த இதெல்லாம் முதல்ல அப்புறப்பட்டிருக்காங்க. நம்ம நினைச்சிருக்கோம் அண்ணனை மட்டும் தான் இவனுங்க வந்து வெளியே விட்டுருக்காங்கன்னு. ஆக்சுவலா அதை விட இதுதான் முக்கியமான விஷயம் மேட்ரு. சரி, சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டத்தில இருந்தே வந்திருக்கிறார் ஒருத்தர், அவர் பேசுவாரு. சொல்லுங்க சொல்லுங்க கிருபா. ப்ரோ சாட்டை எங்க ஊர்ல வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிட்டோம். புரியல, என்னது? சாட்டை வந்து எங்க ஊர்ல சம்பவம் பண்ணிட்டு போயிட்டோம். வீடியோ வருமா? சாட்டை வீடியோ இருக்கு நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ஆனா எப்படி ஸ்பேஸ்ல ஷேர் பண்றதுன்னு எனக்கு கமெண்ட்ல போடு, தெரியல. எனக்கு டிஎம்ல அனுப்பி போடு, ஏதாவது ஒன்று கமெண்ட்ல ஷேர் பண்ணு, ஸ்பேஸோட கமெண்ட் செக்ஷன்ல போடு. அரண்டத்தை தூக்கி போட்டு சரி, ட்வீட்டை போட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணி விட்டு. அப்புறம் எப்பவுமே இங்க இருந்து போகும்போது கார்ல மாறி போறான்னு தெரியுது. கரூர்ல இருந்து அந்த வேன்ல இருந்து அந்த பொன வண்டியில இருந்து எப்படி இறங்கி காருக்கு மாறணும் அந்த ஃபுட்டேஜ் நமக்கு வேணும்ல. அவன் பின்னாடி தானே எல்லா ரிப்போர்ட்டும் போவானுங்க. அந்த ஃபுட்டேஜ் இருக்காது. இல்ல மெட்ராஸ் பையன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் அங்கேருந்து வர்றது, அங்க கரூருக்கு உள்ள வர்ற வரைக்கும் ஃபுட்டேஜ் இருக்கும். கரூர்ல இருந்து இவன் கிளம்புற ஃபுட்டேஜ் இருக்காது. ஃபுட்டேஜ்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்க மிஸ் ஆயிருக்கும். நீங்க நல்லா செக் பண்ணி அதுதான் நானும் கேக்குறேன். அதுதான் ஏன் அந்த இடத்துக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு கேக்குறேன். மத்த இடத்துல இருக்கு. அங்க இருந்து அந்த ஃபுட்டேஜ் எங்கேயுமே இருக்காது. மீடியா முழுக்க கவரேஜ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கூட்டம், அந்த உள்ள இறந்தவங்க போனவங்க, அங்கேருந்து அடுத்த ஃபுட்டேஜ் எங்க போனா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்த அந்த ஃபுட்டேஜ் வந்துடும். ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்று அந்த இறந்தவங்க குடும்பத்துல அழுவுறது வீடியோ போட்டு சன் டிவில இருந்து, புதிய தலைமுறையில, தந்தில இருந்து எல்லாம் இந்த பக்கம் ஃபோக்கஸ் திரும்புறோம். எல்லாரும் நம்ம ஃபோக்கஸும் எல்லாம் அங்கதான் இருந்தது. ஆனா இவன் எங்க அப்சண்ட் ஆனா? இவன் நேரா ஏர்போர்ட்ல போய் இறங்குற மாதிரி தான் வீடியோ இருக்கும், கரெக்டா ஜிப்சி? ஆமா. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல 7:40க்குலாம் ஜிப்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 7:40க்குலாம் 30 பேர் செத்துட்டாங்க நியூஸ் வந்துருச்சு. சாரி 9 மணிக்கு நினைக்கிறேன். சாரி 7:40 9:30 மணிக்கு நினைக்கிறேன். 9:30 நியூஸ் வந்துச்சு, கரெக்டா? 30 பேரோ 38 பேரோ வந்துருச்சு. அப்புறம் 40க்கு அவன் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு 32 பேர் 35 பேர் அப்பதான் சொல்லுவாங்க, சார் 30 பேர் இறந்துருக்காங்க சார் சொல்லுவாங்க. 35 பேர் இறந்துட்டாங்க. பட் ரிப்போர்ட்டர் 30 தான் சொல்லுவாரு. 30 அவருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் போது 30 பேர், அவருக்கு லேட்டா அதுக்கப்புறம் 5 பேர் ஏறிச்சு. அவன் போனி அவன் அங்க ஏர்போர்ட்ல ஏறி அவன் சென்னைக்கு போற வழியில நமக்கு 41 பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜிப்சி இதுக்கு எவ்வளவு நேரம் ஜிப்சி அவன் ஆச்சு அவனுக்கு கரூர்ல இருந்து அவன் ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு? அப்ப நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம், இவ்வளவு லேட்டா வந்தோம், எப்படா இவ்வளவு சீக்கிரத்துக்கு போனா ஏர்போர்ட்டுக்கு? நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? 1 ஹவர்ல அங்க பனையூர்ல போய் இறங்கிட்டான், 1.5 மணி நேரத்துல. ஆமா ஆமா. கபிலன் ப்ரோ இது கமெண்ட்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஎம்மும் பண்ணிருக்கேன். ஜிப்சி இல்ல கபிலன் ப்ரோ, இவங்க லேட்டா வந்தது இவங்க ப்ரோ. அங்க திருச்சியில இருந்து கரூருக்கு ரொம்ப பக்கம் ப்ரோ. நீங்க நினைக்கிற தூரம் எல்லாம் கிடையாது ப்ரோ. 3 மணி நேரமே அதிகபட்சம். போயிட்டே இருக்கலாம் சார். அது ரோடெல்லாம் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா ஜிப்சி, அந்த ஃபிளைட்ல ஏறதுக்கு ஒரு முன்னாடி அந்த டிரைவர் இருப்பாங்க இல்லையா, கார்ல கொண்டு போய் ஃபிளைட்ல கிட்ட சேர்ப்பாங்கல்ல, அங்க ஒரு போட்டோ எடுத்தான், ஞாபகம் இருக்கா? எடுக்கும்போது சிரிச்சுட்டு தான் போவான். அங்க வண்டி ஓட்டுற அந்த டிரைவர் கூட போட்டோ எடுத்தானா? ஆமா வந்துச்சு. நம்ம அது கூட பார்த்து அன்னைக்கு ரொம்ப கத்தி தான் திட்டி தான் போட்டோம். எப்படி சிரிச்சுட்டு போறான் பாருங்க அப்படின்னு நம்ம போட்டோம் ட்வீட். ஞாபகம் இருக்கு. இவனுக்கு வந்து அது பழைய புதுசு இல்லை அப்படின்னானுங்க. நான் ஒண்ணு சொல்லவா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் ஃபிளைட்ல போயிருக்கிறான் ஜிப்சி. இவன் எங்க போறானோ அங்கதான் மீடியா அட்டென்ஷன் இருக்கும், கரெக்டா? ஆமா. அட்டென்ஷனா நான் என் பக்கம் திருப்பிக்கிறேன், நீ இந்த பக்கமா கூட்டு போயிட்டு கொண்டு போய் இறக்கி விட்டுரு. எப்படி இருக்குது? ரோடு வழியா. ஆமா. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்துச்சு இல்லையா, அதுக்கே அவங்க வந்திருக்காங்களே, அவங்க எந்த கிளிப்லயும் வரல வெளியில.
எல்லா மீடியாவும் சொன்னாங்கல்ல, த்ரிஷா 10 கேரவன் எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்கல்ல. அன்னைக்கே அவங்க நம்ம கண்ணு தெரியாம தானே கூட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அலைக்கா கூட்டு போவாங்க கபிலன். சாதாரணமா கூட்டு போவாங்க. உங்களுக்கு வந்து இவங்க வராங்க அப்படின்னு தான் பிரச்சனை. யாருன்னு தெரியாம போனா ஒண்ணுமே இல்ல. இங்க விக்கிரவாண்டியிலே இருந்தாங்கன்றாங்க. அது ஜிப்சி, தெரியாதா உங்களுக்கு? நான் ஒண்ணு சொல்றேன். இது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்க. வெளிநாட்டுல இந்த பழக்கம் இருக்கு. சுத்தி கண்ணாடி. வெளில இருந்து உள்ள பார்க்க முடியாது. ஆனா உள்ள இருந்து வெளில பார்க்க முடியும். ஆமா 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 ஆமா. ஓகேவா? அவங்க எல்லாரும் அப்படியே அலமோதி பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே போதையா அப்படியே 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 உள்ள அப்படியே போதையா போகும். இது வேற மாதிரி விஷயத்துக்கு கமலன் ப்ரோ, பயன்படுத்துவாங்க. மக்கள் வந்து திருந்த மாட்டாங்க கமலன் ப்ரோ. மக்கள் வந்து திருந்த மாட்டாங்க ப்ரோ. 41 பேர்த்த ஒருத்தனை கொன்னுட்டு இவன் வந்து போய் பார்க்காம அவங்கள வர வச்சு காசு கொடுத்து அதுல 4-5 குடும்பம் புறக்கணிச்சது. சரி. அந்த 4-5 குடும்பத்தை பார்த்து கூட மித்தவங்க யாரும் புறக்கணிக்காம போய் காசு இல்ல வாங்கினாங்க. கிருபா காசு மக்களை வாங்கிட்டு விட அவனுக்கு ஓட்டு கிருபா போட்டாங்க. கிருபா வராரு. நீ ஜம்ப் பண்றாத நீ ஜம்ப் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நக்கீரன் சரி சரி நக்கீரன் சரி. இப்ப விட்ட ரிப்போர்ட்ல நான் இப்ப ட்வீட்டா போட்டு வச்சிருக்கேன். நக்கீரன் கொடுத்த ரிப்போர்ட்ல ஒண்ணு போட்டிருக்கிறான். லோக்கல் சேனல் இருக்கக்கூடிய ஒரு கேபிள் சேனல்காரன் கிட்டத்தட்ட ஒரு பல வீடியோக்களை எடுத்துட்டு கொண்டு போய் சிபிஐல சப்மிட் பண்ணியிருக்கிறான். அந்த அந்த ப்ரூஃபின் பேர்ல எவிடன்ஸ் பேர்ல மறுபடியும் விஜயை கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஓப்பனா மீடியால எல்லாத்துலயுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல ஃபுட்டேஜ் வந்து பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஃபுட்டேஜ் மட்டும் தான் வேணும். மற்றபடி அவுட்டோர்ல இருக்கிற எல்லா ஃபுட்டேஜும் இருக்கு. இதை பேஸ் பண்ணாலே இல்ல ஒருத்தனை கபிலன், அரெஸ்ட். நான் கேக்குறேன். லோக்கல் சேனல்கிட்ட சாதாரண எக்யூப்மெண்ட் தான் இருக்கும் இல்லையா? ஆமா கம்பேர்ட் டு சென்னையில இருந்து போன மீடியாவோட லோக்கல் சேனல் கிட்ட சாதாரண ஒரு ஒரு கேமராவோ எக்யூப்மெண்ட்ஸோ சம்திங் ஏதோ கம்மியா தான் இருக்கும் இல்லையா? ஆமா அவங்கிட்ட அவன் கொடுக்க முடிஞ்ச ஆதாரத்தை அத்தனை சேனல் லைவ் பண்றானே, அவங்ககிட்ட ஏன் இல்ல? இல்ல இருந்து நீங்க கொடுக்கலையா? பேரம் பேசி காசை முடிச்சிட்டீங்களா? எவ்வளவு சேனல் இருந்தாங்க? எத்தனை சேனல் இருந்துச்சு இதுல? எல்லா கிட்டையும் இருக்கு கபிலன், எல்லார்கிட்டையும் இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க லோக்கல்லையும் சென்ட்ரல்லையும் ரெண்டு சைடுமே பேக்கப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க விஜய்க்கு. 100% இருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்சி நபரும் சென்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான கட்சி நபரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவனை பேக்கப் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பெரிய பெரிய நிறுவனத்துக்கிட்ட எல்லாம் பேசி இல்ல இது முடிச்சிருப்பானுங்க. இது அவ்வளவு ஒத்த ஆளாலாம் ஒரு சென்டர்ல இருக்கிற பார்ட்டியாலாம் மொத்தமா இதை கவர் பண்ண முடியாது ஜிப்சி. இது முடியாது ஜிப்சி. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஜிப்சி, இப்ப ஃபோக்கஸ் யார் பக்கம் இருக்கும்? விஜய் பக்கம் இருக்கும் இல்லையா? மீடியா ஃபோக்கஸ் யார் பக்கம் இருக்கு? மக்கள் ஃபோக்கஸ் யார் பக்கம் இருக்கும்? விஜய் மேலதான் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, சொல்றதுக்கு நான் மீட் பண்ணுமா சொல்லுங்க. ஏர்போர்ட்டுக்கு நீ இப்போ மீடியா ஒன்ன ஃபாலோ பண்ணும். மீடியா எல்லாம் அந்த பக்கம் டைவர்ஷன் போயிடும். நீ இந்த பக்கம் காரை எடுத்துட்டு இந்த பக்கம் நீ ஸ்ட்ரைட்டா போயிட்டே சத்தமே இல்லாம, யாரும் பாத்திரக்கூடாது. ஒருத்தன் ஏன் பார்த்திபன்ற அந்த மாவட்டத்தில் ஏன் அவ்வளவு கெஞ்சணும்? காருக்குள்ள விஜய் உட்காந்துருக்கிறான், ஏன் கெஞ்சுறான்? வீடியோ எடுக்காதீங்க சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், காலில் வேணாலும் விடுறேன் சார். ஏன் ஜிப்சி? புசி ஆனந்த் அங்க நிக்கிறது தெரியுது. புசி ஆனந்த் அங்க வீடியோலயே நல்லா தெரியுது. புசி ஆனந்த் அங்க நின்று காதுல போன் வச்சுட்டு பேசுறான். அவன் காருக்குள்ளே உட்காந்து பேசலாம்ல ஜிப்சி. ஏன் கார் விட்டு வெளில இறங்குறான் ஜிப்சி? இல்ல கபிலன், வீடியோ எடுக்கலன்னு வச்சுப்போம், அந்த காரை அவங்க ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்களான்னு பண்ணிருப்பாங்க கபிலன். எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு நியூஸ் 24/7 தமிழை ஏன் விசாரணைக்கு கொண்டு வரக்கூடாது? அவன் அருமையா காசு சம்பாதிக்கிறான் கபிலன். அவன் அருமையா, அவன் தான் நம்பர் 1 சம்பாதிக்கிறான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் வரும். அவன் ரெண்டு பக்கம் வேலை செய்யறான். நல்லா புரிஞ்சுங்க ஜிப்சி. இப்ப நான் கார்ல இருக்கிறேன், ஒரு போன் கால் வருது, வண்டி நிப்பாட்டி நீங்க இறங்கி போய், நான் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, நான் தெரிஞ்சு கூட நினைக்கிறேன், நீங்க கார்ல இருந்து இறங்கி போய் பேசுவீங்க. ஒரு கால் ஒன்று இருப்பா, பேசிட்டு வந்துடுறாங்க, கரெக்டா? ஆமா. ஏன் நீ காருக்குள்ள உட்காந்து பேசல? உன்னை யாரும் பாத்திர கூட நீ நினைச்சினா நீ தாராளமா நீ காருக்குள்ளே உட்காந்து பேசலாம். புசி ஆனது போன் கால நீ காருக்குள்ளே உட்காந்து பேசலாம், கரெக்டா? அந்த வீடியோல நான் எனக்கு அன்னைக்கே இதே கேள்விதான். இவன் ஏன் வெளில இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குது, உன்னை மீடியா கவர் பண்ணிடுச்சுன்னா உனக்கு தான் அசிங்கம், உன்னை கேள்வி கேட்பாங்க. ஆனா நீ தைரியமா அந்த லைட்டு, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைட்டு கீழே போயிட்டு நீ போன் பேசிட்டு இருக்கிற. அப்ப காருக்குள்ள உட்காந்து ஏன் பேசல? சாதாரண சைக்காலஜி. இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு அன்னோன் லேடி, சரியா? நீங்க நானு
சரியா? 3 பேரும் வச்சுப்போமே. நம்மளுக்கு தெரியாத ஒரு தெரிஞ்ச லேடி பட் பழக்கம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நைட் டைம் இந்த மாரி டைம்ல இருக்காங்கன்னா, நம்ம ஏதாவது பேசணும்னா, நான் அவங்கள வச்சுட்டு பேச மாட்டோம். அவங்க காருக்குள்ள உள்ள உட்கார நம்ம 2 பேரும் தான் வெளில நிப்போம். அவங்க 2 பேரும் வெளில தான் நிக்கிறாங்க. அந்த லேடி உள்ள தான் இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா அன்னைக்கே டவுட் அதுல. எல்லாம் விஜய் விஜய்ன்னாங்க. ஆனா விஜய் தான் அங்க போயிட்டானே. இது எப்படி விஜயா இருக்க முடியும்? அவன் மறைய வேண்டிய அவசியம் இல்லையே. ஜிப்சி 2 பேர் காரும் கலரும் கருப்பு தானே? எனக்கு தெரிஞ்சு அந்த கார் வந்து கருப்பா இருக்கிறதுக்கு அப்படின்னா அது நான் திரும்ப சொல்றேன். இவங்க ஆர்டினரி எப்பவுமே யூஸ் பண்ற காரா இருக்காது. அங்க லோக்கல் இருக்கிற ஏதாவது ஒரு சாதாரண காரா இருக்கும். எவன்தாவது ஒரு காரா இருக்கும். அப்பதான் சந்தேகம் வராது ஆக்சுவலா. யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் சிசிடிவி அப்படிதான் ஃபுட்டேஜ் பாக்குறேன். கொடுத்தா பஸ்ஸில் யார் ஏறினா யார் இறங்கினான்ற மேட்டர் தெரிஞ்சிடும். கரெக்டா? ஆமா அதான் சொல்றேன். பஸ் சிசிடிவி வேணுமா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் உள்ள கூட வேண்டாம் எங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், பஸ்ஸுக்கு உள்ளேயே வேண்டாங்க. அது ஓகே, உங்க பிரைவசின்னு விட்டுறலாம். பஸ்ஸுக்கு வெளியில இருக்கணும், அதை கொடுங்க. பஸ்ஸில் டிரைவர் சீட்டு வழியா தான் பின்னாடி சைடில் இறங்கி ஆகணும். கரெக்டா? அதைத்தான் இல்லைன்னா சொல்றேன் பின்னாடி கபிலன். வழியா இறங்கணும். ஒன்று பின்னாடி இல்லைன்னா என்ட்ரி 2 தானே இருக்கு ஜிப்சி. ஒன்று ஃப்ரண்ட் இன்னொன்று பேக்கு. இந்த பஸ்ஸுக்கு பேக்ல இருக்கா தெரியல எனக்கு. பேக்ல இருக்கு ஜிப்சி இதுக்கு. ஓகே, அப்படி இருந்தா கூட அதை சுத்தி தான் வச்சிருப்பாங்க இவங்க சிசிடிவி. ஆக்சுவலா இருக்குன்னு சொன்னாங்க. அதோட அவுட்டர் சிசிடிவி மட்டும் கொடுத்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு பஸ் அங்கேருந்து வரும்போதே பஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரோடு வழியா தானே வந்துச்சு அந்த பஸ். ஆமா, அங்கேருந்து வரும்போதே வந்திருக்கணும் ஜிப்சி. உள்ள அந்த ஆள் இருந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இவனுடைய கான்ஸ்பிரி தியரி நக்கீரன் பேஸ் படி அந்த நடிகை வந்து திரிஷா வந்து அங்கேருந்தே வந்திருக்கணும். போகும்போது பஸ்ஸில் போக முடியாது, ஏன்னா பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நாளைக்கு பஸ் பிடிச்சி லாக் பண்ணி விசாரணை வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதனால தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த பக்கம் கொண்டு போய் பாதுகாப்புக்கு புசி ஆனந்த் பார்த்திபன் ஒரு மாவட்ட செயலர் புசி ஆனந்த். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா அந்த பஸ் கரூர்ல தானே வந்து ஏறினாங்க முதல்ல. பஸ் தனியா தான் போயிடுச்சு ஜிப்சி, நல்லா புரிஞ்சுக்கணும். பஸ்ல இருந்து பஸ் கொஞ்சம் தள்ளி வந்தா நின்னுச்சு. கரெக்டா? கூட்டத்துல இருந்து வெளில வந்துருச்சு பஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு. அது வரைக்கும் பஸ்ஸுக்குள்ளதான் இருந்தாங்க. பஸ் அதுக்கப்புறம் வெளில வந்த ஃபுட்டேஜ் எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. அதெல்லாம் யார்கிட்டயும் வரவே இல்லையே, எங்கேயுமே இல்ல. ஆனா கட் பண்ணா இவன் காரை ஃபாலோ பண்ணிருக்கான் நியூஸ் 24 தமிழ். கரெக்டா? அவன் ஏதோ சந்தேகத்துல அந்த ஃபுட்டேஜ் வீடியோ ஜிப்சி இப்ப நீங்க மாத்துறீங்களா நான் மாத்துறேன்னா? நியூஸ் 24 தமிழ் வந்து அந்த காரை எதுக்காக ஃபாலோ பண்ணா ஜிப்சி? உள்ள விஜய் இருக்கிறான்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் உள்ள விஜய் இல்லைன்னு, இல்லையா? ஆமா, அவன் சேனல்ல அங்க ஏர்போர்ட்ல போட அந்த நியூஸ் போட்டான்ல. நல்லா நோட் பண்ணுங்க ஜிப்சி, நல்லா நோட் பண்ணுங்க. அந்த நியூஸ் 24/7 தமிழ் போட்டான்ல வீடியோ, அது எத்தனை மணிக்கு வந்துச்சு நமக்கு இங்க ஆன்லைன்ல? இல்ல அது டைம் எல்லாம் கரெக்டா தெரியல, மறந்துருக்கும் நம்மளுக்கு. 10 மணி இருக்கும். 10 மணி இருக்கும். 10 இருக்கும், 11 கூட இருக்கலாம். ஆமா, அப்படிதான் அந்த டைம். விஜய் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போனா? திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தெரியல. நம்ம ரீவாட்ச் 9 இருக்கும். 9 இருக்கும். இல்ல அது கொஞ்சம் லேட்டா தான். 9:30 வந்து 9:30 தான் நம்ம நியூஸ் தெரிய வருது கபிலன். ஒரு 8:30 மணிக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்சு 9:09க்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் ஜிப்சி அவன். இல்ல லேட் 10 கிட்ட தான். 9:30 தான் நம்மளுக்கு டெத் நியூஸ்லாம் வருது. நம்ம 7:40 அப்படி சரி, ஸ்பேஸ் போட்டோம். அப்ப நியூஸ் 24 தமிழ் வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்து போட்டது? உங்க ரீவாட்ச் பண்ணோம், ரொம்ப நாள் ஆச்சுல. டைம் ஷார்ப்பா அத பார்க்கணும் ஜிப்சி. டைமிங்க கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன். என் கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இவன் ஏர்போர்ட்டுக்கு போன டைமும் அந்த நியூஸ் 24 தமிழ் ஒரு வீடியோ ஒன்று விட்டான் இல்லையா, அந்த டைமிங் மட்டும் சூஸ் பண்ணீங்களேன். அப்ப தெரிஞ்சிடாது அவனுக்கு வேற ஒரு ஆளை உள்ள கூட்டு வச்சு போயிருக்கிறான்னு அதுல தெரிஞ்சிடாது. இவன் இங்க இருக்கிறான், அப்ப அங்க உள்ள யார் இருக்கிறா? நமக்கு ஒரு பக்கம் ஏதோ எடிட் பண்ண போட்ட மாதிரி இருக்கு ஜிப்சி. ஏன்னா புசியானந்த் அப்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து அப்படியே 2-3 மாவட்ட தலைவர் கூட இருக்கணும்னு அவசியமே இல்லை. வெளிநாட்டுக்கு மலேசியாவுக்கு போனான் இல்லையா புசியானந்த், ஒளிஞ்சு போறவரு ரோட்ல நிப்பாரா? உள்ள உட்காந்து இருப்பாரு. அவரே ரோட்ல. அவன் எதுக்கு ரோட்ல நின்று போன் கால் பேசிட்டு இருக்கணும்? இன்னொன்னு, மலேசியாவுக்கு இந்த ஜனநாயகனுக்கு போனானுங்களா? அப்ப பார்த்திபனும் புசியானந்த் தான் ஒன்னா உட்காந்து சோறு தின்னாங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து. கரெக்டா? ஆமா ஆமா. தலைவனுக்கு ரைட் ஹேண்ட் யாருன்னா ரொம்ப க்ளோஸ் ஆனது ஈசியா சரவணன் இல்ல, பார்த்திபன் தான். சேலம் மாவட்ட தலைவர் தான். ஆமா ஆமா. மலேசியால உட்காந்து இலை போட்டு சோறு திங்கும் போதே தெரிஞ்சு போச்சு. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய
அதர் லிசனர்ஸ்ல இருக்கிறவங்களும் சரி, என்னுடைய தியரி நக்கீரன் தியரியும் ஒண்ணுதான். இப்ப நக்கீரன் தியரி தான் இப்ப நாங்க பேசுறோம். உனக்கு மாற்று தியரி ஒண்ணு இருக்கு, இல்ல யூடியூப்ல லைவா கேட்கறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உனக்கு மாற்று தியரி ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நீ நான் சொல்றது தப்புன்னா நீ ஒரு ஆங்கிள் யோசி. நான் சிம்பிளா கேட்கறேன், விஜய் ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போனது என்ன டைம்? புசி ஆனந்த் பார்த்திபனை வச்சு நியூஸ் 24 தமிழ் ஒரு ஹிட் அண்ட் கேமரா வீடியோ ஒன்று விட்டுருப்பான் அந்த டைம்ல, அதுவும் இருக்கு, டிஎல்ல இறக்கி விட்டுருக்காங்க. இது ரிலீஸ் ஆன டைமும் நீ டியூரேஷன் என்னன்றது நீ பாரு. விஜய் ஏர்போர்ட்ல போய் இறங்குனதுக்கும் இவனுங்க இந்த வீடியோ விட்டதுக்கும் எவ்வளவு டியூரேஷன் டிஃபரன்ஸ்னு கொஞ்சம் பாரு. இவங்க எங்க இருந்தாங்க ஜிப்சி? அது என்ன ரோடு, அது என்ன இது ஏதாவது தெரியுமா? அதுல ஏதாவது வீடியோல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்ல அதெல்லாம் சொல்லலாம். ஜிப்சி நியூஸ் 24 தமிழ் வாய் திறந்தானா எல்லாமே வரும். எனக்கு தெரிஞ்சு அவங்க அதான் சொல்றேன், இது நம்மளும் தெரியாது. ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியும். ஃபாலோ பண்ண எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, ஏன் அந்த ரோடு என்ன ரோடு, ஏன் அந்த டைம்ல இங்க நிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. நக்கீரன் என்ன சொல்றான், உள்ள அவன் கேர்வேன்ல இருந்த அவன் படக்குழுல உறுப்பினரா இருந்த ஒரு ஆளு தான் எனக்கு இந்த நியூஸ சொன்னதுன்னு சொல்லி இருக்கிறான். கரெக்டா? ஆமா. அப்ப அப்ப அதனாலதான் வினோத் பேட்டியே கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறானா? ஒருத்தன் கூட மறுக்கலையே. ஷூட்டிங் நடக்கலன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜரு, இல்ல யூனிட் ஹெட்டு, இல்ல டைரக்டரு, இல்ல அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருமே வாய் திறக்கல ஜிப்சி. ஏன்? அதனாலதான் எனக்குமே சந்தேகம். இப்ப விஜய் ஏதோ இன்னைக்கு பேசினவங்க நான் அங்க குப்பம் சுப்பம் பேசினா வாய திறக்காம பதில் சொல்லாம போலாம், ஒரு லாஜிக் இருக்கு, ரைட்டு. நான் என்ன கேக்குறேன், பத்திரிகை தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகை நேஷனல் மீடியா வரைக்கும் நியூஸ் வந்துருச்சு, அப்பவும் வாய் திறக்காம இருக்கிறாங்களே ஜிப்சி ஒரு யூனிட். அப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு யூனிட்? இல்ல, நீங்க இதை கேளுங்க. விஜய் இவங்க செந்தில் பாலாஜியை கை காமிச்ச ஒரே காரணத்துக்காக செந்தில் பாலாஜி அழைக்கப்பட்டாரு, கரெக்டா? இங்க நம்ம இதுக்குள்ள ஷூட்டிங் நடந்துச்சுன்னு இந்த ஆளுங்க கத்திட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஏன் பொருட்படுத்தவே மாட்டேன்றீங்க? நீங்க ஏன் டைரக்டரோ இல்ல கோ ப்ரொடியூசரோ ஜெகதீஷோ யாரையும் ஏன் கூப்பிட மாட்டேன்றீங்க? ஏன்னா இப்போ இந்த வாட்டி இவங்க இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கேட்கும்போது இதுல தேர்தல் கமிஷனும் பார்க்கணும், ஏன்னா இதுல அந்த மாதிரி காட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு காரணம் சொன்னாங்க லேட்டஸ்டா. பாத்தீங்களா? அந்த படத்துக்கே பார்க்கணும்னா நீங்க ஏன் இவனுங்களை கூப்பிடவே மாட்டேன்றீங்க விசாரிக்கிறதுக்கு? ஆட் பண்ணணும்ல. விஜய்க்கு எதிராக இருக்கிற எந்த சாட்சியுமே கூப்பிட்டு விசாரிக்கல, கரெக்டா? அதுதான் நானும் சொல்றேன். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை செந்தில் பாலாஜி, அவனை கூப்பிட்டீங்க, நீங்க ஏன் அதை கூட மாட்டேன்றீங்க? ஷூட்டிங் நடந்துச்சுன்னு அந்த ஆள் அப்பன்னு சொல்றான். இல்லைன்னா தப்புன்னா அந்த அளவுக்கு கூப்பிட்டு விசாரி, இல்ல அவனுங்களை கூப்பிடு. ஜிப்சி நம்மள முட்டாளாக்குறானுங்க ஜிப்சி எல்லாம் சேர்ந்து. கேம் அவனுங்க தெளிவா கேம் விளையாடுறானுங்க. ஆடுற மாதிரி ஆட்டம் அப்படின்னு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ விமர்சனம் பண்ற மாதிரி பண்ணு, நான் படிக்கிற மாதிரி அடிக்கிறேன்ட்டு இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறானுங்க. யாரை காப்பாத்துறதுக்கு? 41 உசுறு எல்லா கட்சிக்கும் மசுறு மாதிரி தெரியுது இல்ல? யாரை வேணாலும் காப்பாத்தலுங்க அப்படின்னா, ஆனா ரொம்ப நாளைக்கு தாங்காது. அதுதான் நான் சொல்றேன், ரொம்ப நாள் தாங்காது. 41 உயிர் கொன்னுப்புட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பாருங்களேன். மீடியாவும் அதுக்கு உடந்த பேசுறவன் நக்கீரன் மட்டும்தான் பேசுறான். நியூஸ் 24 தமிழ் வாயை திறக்க மாட்டேங்கிறான், பாலிமரு வாயை திறக்க மாட்டேங்கிறான். எப்படிப்பா அது? இதுல ஒத்துமை பயங்கரமா இருக்கு நியூஸ் 24 தமிழுக்கு. நான் சன் டிவியுமே சேர்த்துக்கிறேன். நான் தான் கேட்கிறேன், அந்த லோக்கல் குட்டியோன்னு சேனலுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் உங்களுக்குலாம் இல்லைன்னா நீங்களாம் என்னடா நேஷனல் லெவலில் இருக்கீங்கன்னு கேட்குறேன் நான். இந்தியா டுடே உலகமே பார்க்குது, புதிய தலைமுறை, தந்தி, சன் டிவி, ஜெயா டிவி, எவ்வளோ யூடியூப் சேனல் இருக்கும். செந்தில் பாலாஜியை மட்டும் கரெக்டா அவன் சொல்றான், வாசல்ல சிடிஆர் நிர்மகுமார் கரெக்டா செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் போகுது. சரி ஜிப்சி ஜிப்சி சொல்லுங்க. செந்தில் பாலாஜி எதுக்கு நீங்க நோட்டீஸ் விட்டாங்க? எப்படி நீங்க கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்றனால தானே. ஏன் அன்பில் மகேஷ் கொடுக்கல? அதுவும் தெரியல. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், பாதுகாப்பு கொடுத்த இன்ஸ்பெக்டர், எஸ்பி டிஎஸ்பிக்கு எல்லாம் விசாரணை இது பண்ணாங்க. சரி ஓகே. கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜியா இப்போ கரண்டா? ஆமா, அந்த காரணமா வந்துக்கலாம்.
அதனால ஓகே, இருக்கும். சரி, ஓகே. அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா, அப்ப ஸ்பாட்ல இருந்த ஆதவ் அர்ஜுனா, இவன் பேர் என்ன? ஆதவ் அர்ஜுனா கூப்பிட்டுருந்தேன். ஆதவ் அர்ஜுனா போலல்ல? சரி, அவனை முன்னாடியே விசாரணை பண்ணதாவே வச்சுக்குவோம். எல்லாரும் சரி, போனோம். நான் அந்த வண்டிய லாஜிக் முன்னாடி அடுத்த அவ்வளோ லாஜிக்கே வரேன். கிரவுட் இருந்து முன்னாடி தள்ளுன்னு சொன்ன இல்ல ராஜ்மோகன் ஜிப்சி, வரைக்கும் போடுங்க முக்கியமான அப்படின்னு. நபர் யாரு ஜிப்சி? அந்த வண்டியில இருந்தது, முன்னாடி இருந்த சின்ன வண்டியிலயும் பின்னாடி இருக்கிற அந்த பெரிய வண்டியில இருந்ததெல்லாம் யாரு? விஜய், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், ராஜ்மோகன், கரெக்டா? ஜெகதீஷ் ஜெகதீஷ். இது நம்மளுக்கு வரைக்கும் தெரிஞ்சவங்கதான். ராஜ்மோகனுக்கும் நான் இதான் கேக்குறேன், இது வரைக்கும் சிபிஐல இருந்து ஏன் ராஜ்மோகனுக்கும் ஜெகதீஷுக்கும் சம்மன் போகல? தெரியலையே, கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். அந்த டிரைவரை நாங்க விசாரணை பண்ணேன்னு சொன்ன நீங்க ஏன் ராஜ்மோகனை இது பண்ணி விசாரணை பண்ணல? ஆமா, நம்ம கிண்டல் அடிச்சோம், ராஜ்மோகன் உன்னை லிஸ்ட்லயே இல்லடா, நீ இதுக்கட தலைமறை. ஆக்சுவலி அவன் முக்கியமான ஆளு, ஆமா இருந்திருக்கான் கபிலன். அதனாலதான் அப்சென்ட் ஆயிருக்கிறான். இப்ப புரியுதா ஜிப்சி? இவன் காரணமே இல்லாம நீ ஆண்ட தலைமறைவா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் அடிக்கும் போது, ஒருத்தன் தலைமறைவாவே இருந்தா வாயை திறக்கலன்னா அப்ப இவனுக்கு ஏதோ யாருக்கும் தெரியாத மேட்டர் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இவனை அப்சென்ட் பண்ண சொல்லி இருக்கிறானுங்க. அதனாலதான் பொதுச் செயலர் புசி ஆனந்தும் தலைமறைவு, ராஜ்மோகனும் தலைமறைவு, இவன் லயலமணியும் தலைமறைவு. இந்த மேட்ரை யாரும் இங்க தெரிஞ்சிடக்கூடாது, அவனை விசாரணை பண்ணா விஷயம் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு தான் நீ தலைமறைவா இருந்து இருக்கிறானுங்க. அது வரைக்கும் இங்க நாங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீ அது வரைக்கும் வெளில தலையை காட்டிடாதான் இருக்கிறானுங்க. அது வரனால தான் வரல. இல்லனா நீ செந்தில் பாலாஜி உள்ள கூப்பிட்டு வச்சு நீ விசாரணை பண்ண, நீ விஜய கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ண, நீ பொதுச் செயலாளர் புசி ஆனந்த கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ண, ஆதவ அர்ஜுனா கூப்பிட்ட, நீ பஸ்ஸுக்குள்ள இருந்த டிரைவரை முத கொண்டு விசாரணை பண்ணவன் எதுக்காக இன்னும் ராஜ்மோகனை உள்ள விசாரணைக்குள்ள கொண்டு வரல? அப்ப யாரை காப்பாத்துறதுக்கு நாடகம் ஆடுறீங்க? ஸ்டேட்டையும் கேட்கிறேன், சென்ட்ரலையும் கேட்கிறேன். யாரை காப்பாத்துறதுக்கு பாக்குறீங்க? ஜிப்சி, நடுவில் ஒரு பென்ட்ரைவ் எரிச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு நியூஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? பென்ட்ரைவா? ம், முன்னாடி அப்போ க்ளோஸ்ல இல்ல, அந்த சம்பவத்து பக்கத்துலயே இல்ல. சிபிஐ கேஸ் நடக்குது, சிபிஐக்கு கை மாறுது அப்படின்னு உடனே நடுவுல ஓரத்துல ஸ்டேஷனை ஒட்டி வெளியில எங்கேயோ பென்ட்ரைவ் எல்லாம் எரிச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒன்று நியூஸ் ஒன்று விட்டாங்க, ஆமா, பாளையமுறை புதிய தலைமுறை. ஆமா. என்ன 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 தெரிச்சாங்க? பென்ட்ரைவ்ல இருந்துச்சே பிரச்சனை. பென்ட்ரைவ்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல, சிப்பு தான் வேற இடத்துல இல்ல ஜிப்சி, ரெக்கவர் நல்லா பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சுங்க. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் ஆயுத பூஜை கொண்டாடினான். ஆயுத பூஜை ஆமா. என்ன பண்ணுவோம் ஜிப்சி? வண்டியை அதான் கழுவுவோம். வண்டியை கழுவி கிளீன் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் எவிடன்ஸ் அழிக்கிற வேலைதான். எவிடன்ஸ் புரிஞ்சிச்சா இல்லையா? ஆமா. ராஜ்மோகன் போல ப்ரோ கரூருக்கு. எப்பா அவர் இருந்தாருப்பா வண்டி மேல வந்து, அப்போ அந்த இல்ல அதுதான் நம்ம கலாய்ச்சது அதனால தானே ப்ரோ. யோ நீ போவே நீ ஏன் வந்துட்டு எஸ்கேப் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு வண்டி வந்துச்சுடா. முன்னாடி ஒரு வண்டி சின்ன வண்டி வந்துச்சு, பின்னாடி இருக்கிறது பெரிய பஸ். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கேரவன் ஒண்ணு இருக்கும். இப்ப அந்த வண்டியில தான் அண்ணன் இப்ப வந்துட்டு இருக்கிறான் ஒன்ன. இப்ப வண்டிலாம் வந்து பேசுறான் தெரியுமா, நிக்கிறான் இல்லையா? அந்த சாவு வண்டி தானே. சின்னதா இருக்கும் அந்த வண்டியில முன்னாடி அவன் வந்தான். பின்னாடியில இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ பாக்கணும். பாஷா பாய் 4 மறந்து போச்சுன்றதுக்காக நீயே சேர்ந்து இது பண்ணக்கூடாது. கரூர் வீடியோ 6 மணி நேரம் வீடியோல போய் பாரு. அவன் முன்னாடி நின்னான், அவன் முன்னாடி வந்தான். நல்லா புரிஞ்சுக்க. கரூருக்கு அப்புறம் இருக்கிற வீடியோல இருக்கிற மைண்ட்ல எல்லாம் நீ நல்லா பாத்தீங்கன்னா, ராஜ்முகம் முதல்ல மேல ஏறி ஒரு இன்ட்ரோ கொடுப்பான், அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா வருவான், அதுக்கப்புறம் கரெக்ட். ஆமா அதுதான் நடக்கும். முன்னாடி இருக்கிற வீடியோல போய் பாத்தீங்கன்னா இவனுக்கு தனியா ஒரு வண்டி கொடுத்துருவாங்க. இவன் முன்னாடி மாதிரி அதாவது முன்னாடி திருஷ்டி கடிக்கிற மாதிரி ராஜ்முகம் ஒரு முன்னாடி வண்டியில வருவான். அவன் ஒரு இன்ட்ரோ ஒண்ணு கொடுப்பான், பேசுவான். அதுக்கப்புறம் சாரு தனியா அந்த பெரிய பஸ்ல மேல ஏறி நிப்பான்.